புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து மகிழா காங்கிரசார் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகரத்னம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அருகே அமைந்துள்ளது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கு பயிலக்கூடிய மாணவி ஒருவரை வெளியாட்கள் நுழைந்து தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டு அதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 2 சிறார்கள் தற்போது பிணையில் உள்ளனர். இந்த பல்கலைக்கழகத்தில் உண்மையை மூடி மறைப்பதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய நிலையில் திடீரென மகிழா காங்கிரஸ் 50க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்த சட்டமன்றத்தை முற்றுகையிட உடனடியாக அப்பகுதிக்கு வந்தனர். அவர்கள் அங்கே வந்தபோது கேட்டை மூட்டிய நிலையில் கேட்டின் மீது ஏறி அரசு உடனடியாக இதன் மீது விசாரணை நடத்திவிட வேண்டும் என கோரி கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து சட்டமன்ற காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய போது அங்கே அமர்ந்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறிய நிலையில் அவர்களை அங்கிருந்து போலீசார் வலுக்கட்டாயமாக இங்கு அகற்ற முயன்ற போது லேசான தள்ளுமுள்ளவும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை வைக்க அனுமதி அளித்த பின்பு அவர்கள் சந்தித்து தற்போது மனு அளித்தனர். ஆனால் அவர்கள் அனுமதி இல்லாமல் சட்டசபையை முற்றுகையிட்ட போராட்டம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.